மனுவும் விக்கியும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இங்க அங்கன்னு சுத்துறது, வேடிக்கை பாக்குறது, இது எல்லாத்தையும் அவங்க சேர்ந்துதான் பண்ணுவாங்க. மனு, அங்க பாரு, தெரியுதா? நான் இந்த குளத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விக்கி, நீ பெரிய ஆளுதான். நீ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் அப்பா கூட பைக்ல இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இந்த குளத்தை பார்த்தேன். அதெல்லாம் விடு, இது சூப்பரா இருக்கு. இவ்ளோ மீனா? வாவ், ரொம்ப அருமையா இருக்கு. வெவ்வேறு கலர்ல இருக்கிற மீன்கள் நம்மள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கு, பாரு. இதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். நாளைக்கு மறக்காம இவங்களுக்காக நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அப்படியே தூண்டிலையும் தான். தூண்டில? அது எதுக்கு? நம்ம சாப்பாட்டை தூண்டில போட்டு குளத்துல வீசலாம். மீன் அந்த தூண்டில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தூண்டில மாட்டிருக்கிற மீனை நம்ம புடிச்சிடலாம். ஓ விக்கி, நான் அதை பிடிக்கணும்னு சொல்லவே இல்ல. நாம அதுக்கு சாப்பாடை மட்டும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாரு, இதுங்க எவ்வளவு சந்தோஷமா நீந்தோன்னு. மனு, இந்த குளத்துல மீன் நீந்துறதால நமக்கு என்ன வரப்போகுது? நாம இத புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபிஷ் டேங்க்ல விட்டுடலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். தூண்டிலுக்கு பதிலா நாம இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைய கொண்டு வரலாம். எந்த அவசியமும் இல்ல. நாம தினமும் இங்க வரலாம். இந்த அழகான குளத்தையும் அதுல இருக்கிற வண்ண வண்ண மீன்களையும் பார்த்துட்டு நம்ம போலாம். சரியா? நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு நான் மீனை புடிச்சே தீருவேன். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. இதுதான் இந்த சின்ன பசங்களுடைய திட்டமா? இந்த அப்பாவி மீன்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதுங்களை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நான் எப்படியாவது அதை அந்த மீன்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். தவளை அண்ணா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க விளையாடலாம். நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே கிடையாது. அந்த பசங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு வலைய கொண்டு வந்து உங்க எல்லாரையும் பிடிக்க போறாங்களாம். உண்மையாவா? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? தவளை அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் சின்ன உயிரினங்கள். ஆனா அவங்க மனுஷங்க. நம்மள பிடிக்கணும்னா தூண்டில் இல்ல வலைய பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் நாம எப்படியாவது தப்பிக்கணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க தவளை அண்ணா, நாங்க என்ன பண்ணணும்? எங்களால தப்பிக்க முடியும்ல? இங்க பக்கத்துல தான் காலன்னு ஒரு நண்டு இருக்கு. அவரு கொஞ்சம் கோபக்காரர் தான். ஆனா அவர் முயற்சி பண்ணா உங்களை காப்பாத்த முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் அந்த மீன்களை காப்பாத்தணும்னு தவளை அண்ணன் காலன் நண்டை தேடி போனாரு. இங்க காலன் நண்டு கல்லுக்கு பக்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. தவளை மெதுவா காலன் நண்டு பக்கத்துல போச்சு. வாக் 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 வாக். என்னாச்சுப்பா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இப்ப என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீ கிளம்ப, அப்புறம் பார்க்கலாம். காலன் அண்ணே, நீங்க மிகப்பெரிய தைரியம் கொண்ட நண்டு. ஆனா எங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியலையே. நீ என் சக்தியவே சந்தேகப்படுறியா? என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பக்கத்துல தாமரை குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தான் ஆபத்து. அந்த மீன்களுக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது? இனி என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு குளத்து பக்கத்துல 2 பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்க நாளைக்கு இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யலனா அந்த தாமரை குளத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு வலையோட வர போறாங்க.
இது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அண்ணே என்ன பண்றது? ஆ, நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீ போய் அங்க இருக்கிற எல்லா மீன்களையும் நிம்மதியா இருக்க சொல்லு. நாளைக்கு நான் வந்து அந்த பசங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். மனு, நீ முதல்ல வாளியில தண்ணிய நிரப்பிடு. நான் மீன்களை பிடிச்சு அத கரையில வைக்கிறேன். நீ அதை எடுத்து இந்த வாளிக்குள்ள போட்டுடு. ஜாக்கிரதை, எந்த மீனும் திரும்ப குளத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நான் அத பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இந்த வாளி நிறைய நம்ம மீனை எடுத்துட்டு போனா எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. உங்க அப்பா புது ஃபிஷ் டேங்க வாங்கிட்டு வர போவாருல்ல? அப்புறம் நீங்க கொஞ்சம் மீன்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் நம்ம நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அண்ணே, அந்த பசங்க வந்துட்டானுங்க. நான் ஒன்னு பண்றேன், நீ இங்கேயே உட்காரு. என்ன இது? நண்டு! விக்கி, ஓடிடலாம். நீ பயப்படாத மனு, நான் இத புடிச்சிடுறேன். கடிச்சிருச்சு. இந்த மாதிரி மீன்கள்லாம் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. தவளை அண்ணன் சரியான நேரத்துல யோசிச்சதால கூடவே நண்டோட தைரியத்தாலையும் பலத்தாலையும் எல்லா மீன்களும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. மனுவும் விக்கியும் அந்த நண்டை பார்த்து பயந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அங்க வரவே இல்லை.